சதன்மோஸ்ட் ஜப்பான் பார்க்க வேண்டாமா? முக்கியமாக நாகசாகி 6 ட்ரெயின் மாற்றி நைட் 12 மணிக்கு போவோம். 2000 கிலோமீட்டர். சத்தியமாக இது ஜப்பானை தவிர வேறு எந்த நாட்டிலையுமே சாத்தியம் இல்லை. நைட்டு 12 மணி 2 கிலோமீட்ரு. ஊரில் பெருசாக ஆளே இல்லை. உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த நகரத்தோட மனிதன் அப்படியே சாம்பலானாங்க. எல்லாம் இங்கே தான் போட்டாங்க. இந்த இடம் தான் அது. ஒன்று போராடு இல்லைன்னா செத்துமடி அப்படிங்கிறாரு. ஃபேட்மேன் அப்படின்னு அமெரிக்கா பேர் வச்சுருந்தாங்க இதுக்கு. அமைதி தழைத்தவங்கட்டும் அன்பு தழைத்தவங்கட்டும் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஹிரோஷிமா நாகசாகி கதை. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்லேயே ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பாய். இங்க பாருங்க. சூப்பர். ஓ அப்படியே பயங்கரமா இருக்கா? அடுத்த நாள் காலை மணி 10:10 ஜேஆர் ஹக்கோடேட் ஸ்டேஷன். இந்த நார்தன் ஜப்பானில் இருக்க ஹக்கோடேட் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி 6 ட்ரெயின் மாற்றி 6 ட்ரெயினில் 3 புல்லட் ட்ரெயின் 3 நார்மல் ட்ரெயின் மாற்றி நார்தன் ஜப்பான் பார்த்துட்டோம். சதன்மோஸ்ட் ஜப்பான் பார்க்க வேண்டாமா? முக்கியமாக நாகசாகி. அதுதான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசை, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்கேருந்து நைட்டு 11-11:30 மணிக்கு நாகசாகி போய் சேர போகிறாங்க. 6 ட்ரெயின் மாற்றி நாகசாகி ஆல்மோஸ்ட் ஜப்பானோட தென்முனையில் இருக்குது. ஸோ பயணம் பண்ணலாமா? வாங்க. 14 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறோம். அங்கங்கே மாற்றி 6 ட்ரெயின் மாற்றி நைட் 12 மணிக்கு போவோம். 2000 கிலோமீட்ரு போகலாமா? அந்த 10-20 ட்ரெயின் தான் 5வது பிளாட்ஃபார்ம். இப்போ பாருங்கள், முதல் ட்ரெயின் எடுக்க போகிறோம். இது வந்து இந்த ஹக்கோடேட் ஸ்டேஷன்லேருந்து ஷின் ஹக்கோடேட் போகுதுங்க. அதாவது அந்த புல்லட் ட்ரெயின் பேர் தான் ஷின்கான்சன் சொல்லுவாங்க. ஸோ அது அங்கே தான் லாஸ்ட் ஸ்டாப். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வைங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட முதல் ட்ரெயின். ஒரு 20 நிமிஷம். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதாங்க. டான்னு கிளம்பிடுச்சு. 10:21க்கு முதல் ட்ரெயின் கிளம்பி விட்டது. ஹக்கோடே டு ஷின் ஹக்கோடே. ஃபுல்லாக நிலத்தை இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக விவசாய நிலம் தான். இனிமேல் தான் பயிர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, சுற்றி ஃபுல்லாக ஐஸ் மலைகள் அந்த பக்கம். இப்போ தான்ப்பா 0க்கு மேலேயே போயிருக்கு கடந்த 4 நாளில். ஐஸே இல்லை பாருங்க இங்கே ஹக்கோடேட்டில் பெருசாக. ஸோ நம்மளோட 2வது ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஹயபுசா. இங்கே ஹக்கோடேட்லேருந்து ஜப்பான் கேபிட்டல் டோக்கியோ போக போகிறேங்க. ஸோ இதில் போகலாமா? கார் நம்பர் 4. வாங்க. ரிசர்வ் எல்லாம் பண்ணல. இப்போ சீட் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்தேன். நான் இதில் ரிசர்வ் பண்ண விட மாட்டேங்குது. ஏன்னா நேற்று நம்ம இன்றைக்கி காலையில் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் நான் டோக்கியோவுக்கு. அது எடுக்காம விட்டேன். விட மாட்டேங்குதுங்க ரிசர்வ் பண்ணேன். ஸோ டிக்கெட்டுக்கு இங்கே வந்தவரை நம்ம இது பண்ணிக்கலாம். கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு புல்லட் ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த பயணத்தில் 2000 கிலோமீட்டர் பயணத்தில் நம்மளோட 2வது ட்ரெயின், முக்கியமான ட்ரெயின், ஹக்கோடே டு டோக்கியோ ஹயபுசா ஷின்கான்சன். இந்த ட்ரெயின் பேர் 4 மணி நேரம் பயணிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர்ஸ் பயணிக்குது டோக்கியோ வரைக்கும் 4 மணி நேரத்தில். ஸோ கிட்டத்தட்ட 10:53 எடுத்துருக்கோமா? கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 3 மணிக்கு நம்ம போயிடுவோங்க டோக்கியோ. ஓகேவா? ஸோ டோக்கியோ போயிட்டு கன்னியூ பண்ணலாம். பாய். இதெல்லாம் நீங்கள் பயணத்தை தான் பார்த்துட்டிங்களே. இப்போ பாருங்கள், கடைசியாக ஐஸை பார்த்துருங்க, ஸ்னோவை. என்ன தான் நம்ம சீசன் 14 திகட்ட ஐஸ் பார்த்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஐஸ் இருக்காதுங்க சதன் ஜப்பான் டோக்கியோ கீழே போயிட்டோம்னா. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்னோ, பனி இதுதான் இந்த சீசனில். மங்கோலியா, நார்தன் ஜப்பான் திகட்ட பார்த்தோம். இதோட முடிவடையுது பனிகள். வணக்கம், நன்றி, பாய். கடலுக்குள்ளே டனலுக்குள்ளே பயணம் பண்ணி இதை தாண்டி வந்துட்டேங்க உள்ளுக்குள்ளே. ஹொக்கைடோ தீவுலேருந்து ஹொன்ஷு தீவுக்குள்ளே வந்தாச்சு. அமோரி ரீஜனில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ரோடும் போட்டிருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 2 தீவுக்கு இடையில் ட்ரெயின் ட்ராக் தனியாக இருக்குது, ரோடு தனியாக போட்டிருக்காங்க. மணி 4ங்க. டோக்கியோ வந்துட்டோம். 3 மணிக்கே கீழே போய் சாப்பிட்டு வந்துட்டேன்.
ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து எதுக்கும் சரி ஈவினிங் ட்ரெயின் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே போய் அந்த மிஷினில் நம்மளோட ஜேஆர் பாஸை வச்சு டிக்கெட் எடுத்துட்டேன். காசெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்ல. நம்மளோட இந்த பயணத்தில் 3வது ட்ரெயின் 2வது புல்லட் ட்ரெயின். ஸோ இங்கேருந்து ஒக்கையாமா போகிறோம். டோக்கியோ டு ஒக்கையாமா, சவுத்தில் இருக்க ஒக்கையாமா. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறோம். 4 மணி நேரங்க. கார் நம்பர் 15 இதில் தான் நம்ம சீட்டு. பாருங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. வழக்கம் போல் தான் ஷின்கான்சன் 2+3. நம்மளது 2ல் கிடைக்கல, 3ல் தான் கிடச்சிது. பட் பரவாயில்ல. 6A 8:02க்கு ஒக்கையாமா போயிடுவோம். அங்கேருந்து கரெக்டாக நமக்கு 8 நிமிஷம் கேப்பில் அடுத்த ட்ரெயின். எல்லோரும் நீங்கள் ஹிரோஷிமா காட்டியிருப்பாங்க. பட் எனக்கு நாகசாகி பார்க்கணுன்னு ஆசை. அதை உங்களுக்கு காட்டணுன்னு ஆசை. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபுல் பயணம் தான். சாரிங்க, 2000 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். 2500 கிலோமீட்டர். ரோட் ரூட் தான் 2000 கிலோமீட்டர். ட்ரெயின் ரூட் நிறைய இடங்களில் சுற்றி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2500 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணுறோம் 13-14 மணி நேரத்தில். ஓகே, டோக்கியோவுக்கு நன்றி. மீண்டும் கடைசி நாள், நான் ஒரு 3 நாள் கழித்து டோக்கியோவுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து ஃப்ளைட்டு. மணி 8:05ங்க. ஸோ நம்மளோட ஷின்கான்சன் வந்தாச்சு. இதுதான் ஒக்கையாமா. வந்துட்டோமா? இப்போ தான் பார்த்தேன். இங்கேருந்து அடுத்த ட்ரெயின் 4வது ட்ரெயின் வந்து ஒக்கையாமா டு ஹக்காட்டா போகணும் 8:11க்கு. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 22ன்னு காட்டுச்சு. ஸோ இறங்கி வந்து நாங்கள் கீழே போயிட்டு திரும்ப வரணுமான்னு பார்த்தா நம்ம 21ல் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த 22 பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ட்ரெயின் நம்மளுது. நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின்ஸ்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று புல்லட் ட்ரெயின்ஸில் அதிவேக புல்லட் ட்ரெயின் ஒன்று நம்மளாம் போயிட்டு இருந்தோமே 320 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நொசோமி நம்ம இதெல்லாமே வந்து நம்மளோட ஜப்பான் ரயில் பாஸில் இன்க்ளூடடு. இது இந்த ரயில் பாஸில் இன்க்ளூட் ஆகாத இன்னும் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குது. அதிவிரைவு ரயில் வண்டி நொசோமி ட்ரெயின் சொல்லுவாங்க. 350 370 வரைக்கும் போகும். அந்த ட்ரெயின் இங்கே தான் இதை நிற்குது பாருங்க. இதுக்கு வந்து நம்மளோட ஜப்பான் ரயில் பாஸ் எடுக்கும். ஆனால் வந்து இதில் போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும்னு வைங்களேன். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்த ட்ரெயின் இன்னும் 5 நிமிஷத்தில் வருது 2011க்கு. ஸோ அதில் நமக்கு வந்து பாஸ்லேயே ஃபுல் ஃபேர் இன்க்ளூடட். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன வழக்கமான நம்ம வந்து ஹயபூசாவோ இப்போ வந்து ட்ரெயினை விட இன்னொரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் எக்ஸ்ட்ரா போகும். இது 320 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது 370 கிலோமீட்டர் பெர் ஹவர். நொசோமி ஹக்காட்டா நம்ம போகிற இடத்துக்கு தான் போகுது. ஆனால் இது 7:30க்கே போயிடும். நம்ம போகிற ட்ரெயின் 7:30 9:30க்கு போகும். நம்ம போகிற ட்ரெயின் 10 மணிக்கு போகும். இது 1.5 மணி நேரத்தில் போகுது. நம்மளுது 1.25 மணி நேரத்தில் போகுது. 1/4 மணி நேரம் டிஃப்ரென்ஸுங்க. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டிஃப்ரென்ஸு. இதுதான் ஹையஸ்ட் ஸ்பீட் ஜப்பான்லேயே. 370 கிலோமீட்டர் பர் ஹவர் நொசோமி. எப்படி செமையாக இருக்குல்ல? இது 3+2 கிடையாது, 2+2 தான். ரொம்ப இவங்களோட ப்ரைடுன்னே சொல்லுவாங்க. ஜப்பானோட ப்ரைடு. கிளம்பும் போதே வந்து 200 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பா என்ன ஸ்பீடு! ஐயோ அல்டிமேட். இந்த நொசோமி தான் பார்க்காம இருந்தோம், அதையும் பார்த்து விட்டோம். சரி, நம்ம ட்ரெயின் இதிலே வெயிட் பண்ணுவோம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. 1 2 3 இதெல்லாம் அன்ரிசர்வ்டு தான். இதில் வேணாலும் ஏறலாம். இறங்கிட்டு இருக்காங்க. ஏறணுன்னு உட்காந்துருவாங்க. கரெக்டாக வந்துருச்சுப்பா டைமுக்கு. இது அன்ரிசர்வு. எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் நம்ம. பட் எதில் ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு வைங்க. நம்ம எங்கேயாவது ஃப்ரீயாக டபுள் சீட்டர் பார்த்து உட்காந்துருவாங்க. பட் இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயாமா, நாளான்னைக்கு இங்கே இருந்தால் நமக்கு நைட் ட்ரெயின் ஃபைனலாக டோக்கியோ போகிறதுக்கு. ஓப்பா கிளம்பிடுச்சு பாருங்க. டப்புன்னு வந்துருச்சு. பாய் பாய் ஓகேயாமா. மணி 8 ஆச்சா? இன்னும் நமக்கு ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ண வேண்டியது இருக்குங்க. இங்கே 500 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டுருங்க. சும்மா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இது பாருங்க, 293 கிலோமீட்டர் பெர் ஹவர். 296. இது 320 வரைக்கும் போகுங்க மேக்ஸிமம் ஸ்பீடு. ஆல்மோஸ்ட் 295 293. கமான் கமான் கமான். குறையுதே. இது பாருங்க, இதுதாங்க ஹிரோஷிமா சிட்டி. கரெக்டாக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இறங்க போகிறோம். போக வழியில் இது ஒரு ஸ்டாப்பு. நிறைய நீங்கள் தமிழ் வீடியோஸில் இல்லை இன்டர்நேஷ்னல் வீடியோஸில் இந்த ஹிரோஷிமா பற்றி பார்த்துருக்கலாம். இதில் நீங்கள் வந்து அந்த 2ஆம் உலகப் போர் இங்கே அணுகுண்டு போட்டது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. பட் எல்லோரும் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம புதுசாக நாகசாகி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், 2ஆம் உலகப் போகிறப்ப அமெரிக்கா ஜப்பானில் அணுகுண்டு போட்டது இங்கே ஹிரோஷிமாலையும் நாகசாவிலையும்.
நம்ம நாகசாகியில் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஹிரோஷிமா இன்றைக்கி எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட இடம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. நம்ம நாகசாகியில் மீட் பண்ணுவோம். இதுதாங்க இந்த ஹிரோஷிமா ஸ்டேஷன். நிறைய பேர் நாகசாகி போக மாட்டாங்க, ஏன்னா இது ஹிரோஷிமா வந்து மெயின் ஐலாண்டு, அந்த ஹொன்ஷுக்குள்ளேயே இருக்குது. நாகசாகி இன்னும் தள்ளி அந்த நான் சொன்னல குயிஷு அப்படிங்கிற இந்த கீழே சவுத்தில் இருக்க ஐலாண்டில் இருக்குது, இன்னும் தூரம். அதனால் பெருசாக யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஹிரோஷிமாலே கவர் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுவாங்க டோக்கியோவுக்கு. பட் நமக்கு வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடைசி தீவான அந்த குயிஷு தீவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் சதர்ன் எண்டு ஜப்பானில் இதுக்கு போகிறோம், நாகசாகி. ஓகேவா? டன் வந்து விட்டதப்பா. 7-11 நிற்குது ஹிரோஷிமா. மணி 10:03ங்க. நம்மளோட 5வது ட்ரெயின் எடுக்க போகிறோம். இது வந்து இந்த ட்ரெயின் தான் எடுக்க போகிறோம். இது வந்து டாக்கியோ ஆன்சன் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அங்கேருந்து நம்ம கடைசி ஃபைனல் ட்ரெயின் எடுக்கணும். நம்ம 3 ட்ரெயின் வரிசையாக வந்தோம்ல, எல்லாமே ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின்ஸு. பட் ஆனால் இது வந்து ஒரு நார்மல் ட்ரெயின் தான் அப்படிங்குவீங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக எடுக்க போகிறது ஒரு புல்லட் ட்ரெயின். ஸோ இது நாகசாகி வரைக்கும் போகலை, ட்ரான்ஸ்ஃபர் டு ஷின்கான்சன் அட் டோக்கியோ ஆன்சன், அந்த இடத்துல மாறணும், நாகசாகி போயிடலாம். அதுவும் கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி வைங்களேன். ஸோ வந்தாச்சு, ஏறிடுமா நம்மளோட 5வது ட்ரெயின். வாங்க, இன்னும் இருக்குது, ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா இதில் ட்ரெயின் நல்லா இருக்காண்ணா, கம்ஃபர்டபுளாக 2+2. பட் ஷின்கான்சன் கிடையாது, இது கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு நினைக்கிறேன். 150 to மேக்ஸிமம் 200. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஹக்காட்டாவிலேருந்து டோக்கியோ ஆன்சன் அப்படிங்கிற இடம். கரெக்டாக 1 மணி நேரம் இங்கேருந்து பயணம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம 3வது தீவுக்கு வந்துட்டோம், ஜப்பானோட 3வது தீவுக்கு. ஃபஸ்ட்டு ஹொன்ஷூவில் ஸ்டார்ட் பண்ணோம், பெரிய தீவு. அப்புறம் ஹொக்கேடோ போனோம். இன்றைக்கி காலையில் ஹொக்கேடோவில் ஆரம்பித்து ஹொன்ஷூக்குள்ளே வந்து ஹொன்ஷூவோட மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து 3வது தீவான குயிஷு தீவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ குயிஷு தீவுக்குள்ளே தான் இருக்கும் ஹக்காட்டா அப்படிங்கிறது. இந்த இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஹொன்ஷூக்கும் இந்த குயிஷுக்கும் சின்ன ஒரு கேப் இருக்குது, கடல் இடையில போகுது, அதனால தான் இது தீவு. பட் இடையில உங்களுக்கு வந்து ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம 3வது தீவுக்கு வந்தாச்சு. நம்மளோட 5வது ட்ரெயின். ஓகேங்க, வந்தாச்சு டாக்கியோ ஆன்சன். இங்கே பாருங்க, நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. ஸோ கடைசி 6வது ட்ரெயின் அப்படியே இதில் பிடிச்சோம்னா நாகசாகி போயிடலாம். கமோமே இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினுங்க, அதாவது அனதர் ஷின்கான்சன், கடைசி ஷின்கான்சன். பாருங்க, நிஷி குயிஷு ஷின்கான்சன் கமோமே. we can get to any platform, right? ஓகே ஓகே, இதில் வேணாலும் போகலாம், வாங்க. ஓப்பா, சூப்பராக இருக்குல்ல, வித்தியாசமாக இந்த ட்ரெயின். நம்ம ட்ரெயினுக்காக தான் இது வெயிட் பண்ணிட்டுருக்கு. இங்கே சேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மரக்கட்டையிலேயே செஞ்சுருக்காங்க ஷேரு. 2+2 சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயின். வித்தியாசமாக இது வரைக்கும் வந்ததை விட புதுசாக கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது. அதுங்க பாருங்கள், இந்த மாதிரி மரத்துலேயே ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது இந்த இடமே. இதுக்கும் ஜேஆர் பாஸ் செல்லுபடி ஆகும். ஸோ காலையிலேருந்து ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்காம வெறும் ஜேஆர் ஜாப்பனீஸ் ரயில் பாஸ்லேயே வந்துட்டுருக்கோம். கடைசி அரை மணி நேரம் பயணம்ங்க. இங்கேருந்து 11:15 ஃபைனலாக நம்ம நாகசாகி ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து நம்ம நடந்து போகணும். ஹாஸ்டலுக்கு ஒரு புக் பண்ணியிருக்கேன், 2 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம் நடந்து போகணும். பட் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. அப்பா, 6 ட்ரெயின் எங்கே மிஸ் பண்ணியிருந்தாலும் டோட்டல் கனெக்டிவிட்டியை மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ யோசிக்காமல் வந்தேன், ஜப்பானீஸ் ரயில்வேஸ் மேலே இருக்க நம்பிக்கையில் கடைசி ட்ரெயின் சூப்பராக முடிச்சிட்டாங்க. ரிசர்வேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வந்து உட்காந்துருக்கேன், ஏதோ ஒரு இதில் பார்த்துக்கலாம் வாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க ட்ரெயின்ஸ். ஓகே, இந்த பிரமாதமான புது ஷின்கான்சனோட பயணத்தை முடிச்சிடலாம். இறங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நாகசாகியில். ஓகே, பாய். ஃபைனலாக 14 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இந்த வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நாகசாகி உங்களை கனிவுடன் வரவேற்கிறது. போகலாமா அப்படியே கீழே? இவங்கெல்லாம் இதில் போகிறாங்க, நம்ம அப்படியே கீழே போகலாம் வாங்க. 6 டிகிரிங்க நாகசாகியில். ஜப்பானோட சதர்ன் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் டிப்புக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ பயணம் பண்ணியிருக்கிறது 2500 கிலோமீட்டர். தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் போனால்
என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸை 12 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோம். 2 மணி நேரம் உங்களுக்கு டிரான்சிட்டில் போயிடுச்சு. பயணம் மட்டும் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 2500 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 200 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் வந்திருக்கும். சத்தியமாக இது ஜப்பானை தவிர வேறு எந்த நாட்டிலையுமே சாத்தியம் இல்லை. மேபி சைனாவில் சாத்தியமாக இருக்கலாம். பட் 6 ட்ரெயின், அதில் வந்து 4 புல்லட் ட்ரெயின், 2 சாதாரண ட்ரெயின் மாற்றி ஃபைனலாக நாகசாகி வந்தாச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு காலையில் தூங்கி எந்திரிச்சு பிளானை மாற்றினது. ஒட்டுக்கா இன்றைக்கி கிளம்பி நாகசாகி போயிடுவோம். அடுத்த 2 நாள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் சதன் ஜப்பானை அப்படின்னு பிளான் பண்ணேன். பிளான் பண்ணது பிரகாரமே வந்து பக்காவாக வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அதாவது டிலே இருந்திருந்தாலும். ஆனால் ஜப்பான் ரயில்வேஸ் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஆன் டைமில் எனக்கு எங்கேயுமே மிஸ் ஆகலை. மேபி 1 or 2 minutes சில இடங்களில் மிஸ் ஆச்சு. பட் ஓவராலாக எதுவுமே பயணத்தை பாதிக்கலை. மிகச்சிறப்பாக வந்து முடிச்சு கொடுத்துருச்சு இந்த பயணத்தை. ஹக்கோடேட்டில் ஆரம்பித்த பயணம் 2500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி காலையில் 10 மணிக்கு கிளம்பி நைட்டு 12 மணிக்கு 11:45 ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க நம்மளோட நாகசாகிக்கு. சத்தியமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து 40,000 yen டோட்டலாக கொடுத்துருக்கணும். தனித்தனியாக டிக்கெட் எடுத்திருந்தா இந்த ஒரே பாஸ் மூலிமா 40,000 எண்ணையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 40,000ங்கிறது 24,000 ரூபா கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நம்ம இந்த ஒரு பாஸை விட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வெளியில். இனிமேல் ஐஸே பார்க்க போகிறதில்ல. சதன் ஜப்பானில் எல்லாம் 0க்கு மேலே தான். அது நைட்டுங்கிறதுனால 6, பகல் எல்லாம் உங்களுக்கு 12, 13, 15 வரைக்கும் போகுது. அதனால் பிரச்சனை இல்லை. நைட்டு 12 மணி, 2 கிலோமீட்ரு, ஊரில் பெருசாக ஆளே இல்லை. ஆனால் தனியே நடந்து போயிட்டுருக்கிற குமார். இதெல்லாம் நமக்கு என்ன புதுசாக, பல நாடுகளில் நடந்திருக்கோம். டேஞ்சரஸ் கண்ட்ரீஸ்லேயே ஜப்பான்லாம் அநியாயத்துக்கு சேஃபான நாடு. இங்கே பார்த்தீங்களா ஒரு அழகான ஒரு கெனால் பாக்கியாக வெட்டி விட்ருக்காங்க. ஆற்றுலேருந்து அழகாக போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் அந்த ஒட்டர் கெனால் பார்த்தோம். இங்கே வந்து நாகசாகி கெனால்னு பார்த்துட்டோம். வர வழியில் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு ஒரு கறி குழம்போட. அது நம்ம ஹோட்டலில் போய் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓவன் எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நம்புகிறேன். பட் இந்த ஊர் நினச்சாலே கண்ணீரே வந்துடும். இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஊர் இது. உங்களுக்கு தான் தெரியுமே நாகசாகி, நான் என்ன சொல்கிறது. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு வெண்டிங் மிஷினு. எல்லா இடத்துலையும் முக்கு வச்சுருக்காங்க. நைட்டு யாராவது சாப்பிட்ணுன்னா கூட, அதாவது நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் 24 மணி நேரமும் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது குடிக்கணுன்னா கூட நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம். முக்கு நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம், வாங்கி குடிங்க அப்படின்னு. கோல்டு காஃபி, டீ, ஜூஸு அது இதுன்னு இருக்குது அந்த வெண்டிங் மிஷினில். வாய்ப்பே இல்லைங்க. இருங்க கண்டுபிடிக்கிறேன். எதுன்னு தெரியல. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் என்ட்ரி நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கு இந்த தெருவே. தெரியலையே, கண்டுபிடிக்கிறேன். அந்த ரோடு மாற்றி போயிடுங்க. கரெக்டாக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க நம்ம ஹோட்டல் ப்ரோ. URO. ஓகே, யாரும் இல்லை. செக்இன் முடிஞ்சுதா? ஆஹா, லேட்டாக வந்து என்ன பண்ணுறது. ஹோட்டல் ப்ரோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் மெயிலில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் பத்திரம் உள்ளே போகிறேன். படிச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் இதே இடத்துல மீட் பண்ணுவோம். பாய். போயிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, கிளம்பலாங்களா? அடுத்த நாள் மதியம் 12. நம்மளோட அட்டகாசமான இந்த உரோ ஹாஸ்டல் 8வது மாடியில் இருக்குங்க நம்மளோட ரூமு, ஹாஸ்டலு. ஸோ குளிச்சு புறப்பட்டு சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டேன். உங்கள் குமார். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு நடந்த இடம் மற்றும் உலகத்துக்கே இனிமேல் வந்து அமைதி சமாதானம் தான் வேணும் அப்படின்னு பறைசாற்றுகிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோங்க. எஸ், ஜப்பான் வந்துட்டு இங்கே வரலன்னு எப்படிங்க? நீங்கள் எல்லோரும் ஹிரோஷிமா பார்த்துருப்பீங்க, பட் மோஸ்ட்லி யாரும் நாகசாகி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது நம்ம ஜப்பானோட தென்மேற்கு மூலையில் உள்ள ஒரு துறைமுக நகரமான நாகசாகியில் இருக்கோம். ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது அந்த 2ஆம் உலகப்போர் முடிஞ்ச இடம். கரெக்டாக முடிஞ்ச இடம், முடித்து வைக்கப்பட்ட இடம். அமெரிக்காவால் ஜப்பானில் அணு ஆயுத போர் நடத்தி அணுகுண்டு போட்டு இப்போ நம்ம இருக்கிற நாகசாகி தாங்க.
பாருங்க தெருக்கள் எல்லாம் இல்லைங்க, குட்டி குட்டி தெருக்கள். மக்கள் இயல்பு வாழ்க்கை அதெல்லாம் அப்போவே திரும்பிடுச்சு 1950ஸ்லேயே. சில வருடங்கள் கஷ்டப்பட்டாங்க, பட் இன்னும் அதனால் பாதிக்கப்பட்ட வயசான மக்கள் இன்னுமே இருக்காங்க. 80-90கள் ரொம்ப சாதாரணங்க. நிறைய மக்கள் 100 வயசு தாண்டியே வாழ்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த சமயத்தில் சின்ன பையனாக இருந்தவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அந்த 2ஆம் உலகப் போர் 1945 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு நடந்தது இங்கே அந்த அட்டாமிக் பாம்பிங். அதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த கரெக்டாக அட்டாமிக் பாம் அமெரிக்கா இந்த நாகசாகியில் போட்ட இடம் தான் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கே போகிறோம். அங்கே அது மட்டும் இல்லை, அது சம்மந்தமான ஒரு மியூசியம் இருக்குது, அட்டாமிக் பாம் மியூசியம். அது சம்மந்தமான ஒரு பார்க்கே வந்து பீஸ் பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஒரு உலக சமாதான பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக நிறைய தகவல்களோட ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக உங்களுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். போகலாமா? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா பயணத்தில் முதல் 2 நாடுகள் சைனா, மங்கோலியா முடிச்சுட்டு 3வது கடைசி நாடான ஜப்பானில் இருக்கோம். ஜப்பான் வந்துட்டு அட்டகாசமான டோக்கியோவிலேருந்து நார்தர்ன் ஜப்பான் போயிட்டு அந்த பல்வேறு விஷயங்கள்லாம் சூப்பராக பனியில் உறைஞ்சிருப்பீங்க. பார்த்துட்டு ஃபைனலாக சதர்ன் மோஸ்ட் ஜப்பான், சவுத் வெஸ்டர்ன் ஜப்பானில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நாகசாகி வந்தாச்சுங்க. உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த நகரத்தோட மக்களை விட வேறு யாரும் சொல்ல முடியாதுங்க. முக்கியமாக வந்து அந்த பாம்பிங்லேருந்து உயிர் பொழைச்சி தப்பிச்சு இன்னும் உயிரோடு இருக்கவங்க வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படி ஒரு நரகத்தை வந்து அவங்க வாழ்க்கையில் யாருமே பார்த்துருக்க முடியாது, பார்க்கவும் கூடாது இனிமேல் கூட. அப்படி ஒரு கொடூரம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸில் தான் படிச்சிருப்போம். இவங்க நேர்லேயே வந்து வாழ்க்கையில் அந்த உலக சரித்திரத்தில் நடந்த மிக கொடுமையான பேரழிவுனா நான் அதை தான் சொல்லுவேன். இந்த பக்கம் நிற்கணுமா அந்த பக்கம் நிற்கணும்னு தெரில, நம்ம பார்த்துடலாம் இருங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த நேரிலே போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வாங்க. வந்து ஹாஸ்டலில் இருந்து உள்ளே போக முடியாமல் தவிச்சிருப்பேன், அதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம மெயிலுக்கு வந்து இருந்ததுங்க ஒரு கோடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் அந்த பட்டன்ஸ் இருக்குது, அடித்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே போனால் செக்இன்க்கு ஒரு டேப்லெட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம பேர் கொடுத்த உடனே செக்இன் அக்செப்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து அதுலேயும் ஒரு கோடு கொடுத்துச்சு, ரூம் நம்பர் 800 மேலே போங்க, அங்கே உங்களுக்கு அதுலேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கோடு இருக்குது, அந்த கோடுக்கு இருந்தது. அதை அடிங்க, ஓப்பன் ஆகும் ரூமு, உள்ளே போய் இது பண்ணிங்கன்னு காட்டுச்சு. உள்ளே போய் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு படிச்சுட்டு ரெடி ஆகி கிளம்பியாச்சு. ஃபைனலாக நம்ம ட்ராம் வந்துருச்சுங்க. ட்ராம் நம்பர் 1 அகசக்கோ. இது பீஸ் பார்க்கில் நம்ம இறங்கிக்கலாம். எல்லோரும் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறாங்களா? நம்ம வந்து இவங்களாம் லோக்கல் கார்டு வச்சுருப்பாங்க, நம்ம வந்து இதில் பே பண்ணிக்கலாங்க. இந்த ட்ராப்பில் பயணம் பண்ணுறதே ஒரு சந்தோஷமான அனுபவம் தாங்க. நம்ம ஊரில் இந்தியாவில் இன்னும் கொல்கத்தாவில் மட்டும்தான் இருக்குது. ரஷ்யாவில் பயணம் பண்ணியிருக்கோம், கஜகஸ்தானில் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன், கிர்கிஸ்தானில். ரோட்டுக்கு நடுவில் ட்ராம் போட்டு ஜாலியாக பயணம் பண்ணலாம். இங்கே இது பண்ணணுமா? ஓகே, தேங்க்யூ. ஏறும்போதும் காட்டணும், இறங்கும்போதும் காட்டணும். பட் இறங்கும்போது தான் பணம் எடுக்குது, அப்போ எடுக்கல. என்னடான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் ட்ராமில் வந்து 150 ஜாப்பனீஸ் யென், அதாவது $1 90 ரூபா. வந்தாச்சு இந்த பீஸ் பார்க்குக்கு. பாருங்க ஆப்போசிட்டில் போகுது. இதில் போனால் நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இறங்கிக்கலாம். அடடா, ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல. நடு ரோட்டுக்குள்ளே அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. நடு ஏதோ குட்டி சந்து, அதுக்குள்ளே ஒரு ட்ராம். இது பாருங்களேன், மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. மெயின் ட்ரெயின்ஸ் போகிறதாட்டு இருக்குது. ஆமாம், மெயின் ட்ரெயின் லைன் தான் மேலே இருக்குது. ஜேஆர் ட்ரெயின் இதில் தான் வந்திருப்போம். பீஸ் பார்க் அந்த பக்கம் இருக்குங்க. வரலாற்றில் நடந்த ஒரு மாபெரும் துயர சம்பவம். இது மட்டும் நடந்திருக்கவே கூடாதுன்னு இன்றைக்கு வரைக்கும் வந்து ஜப்பான்லேயும் சரி, நிறைய பேர் அமெரிக்காலேயும் சரி, உலகம் ஃபுல்லாக வந்து அமைதியை விரும்புகிறவங்களும் சரி நினச்சிட்டே இருக்காங்க. ஆனாலும் நடந்தது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு உலகத்தில் வந்து போரோ இல்லை சண்டையோ நடந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா,
இது நடந்ததுக்கப்புறம் உலகத்தில் ஒரு சண்டை கூட நடந்திருக்கக்கூடாது, அப்படி ஒரு துயரம். அதையும் மீறி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம், பவர், கிரீட் எல்லாம் பல காரணங்கள். மனித மனம் வந்து என்றைக்கு வந்து போதுங்கிற நிலை பெற்றதோ அன்றைக்கி தான் வந்து இந்த சண்டைகள், போர்கள் இதெல்லாம் வந்து குறையும். இந்த இடம்லாம் வந்து விழுந்த ஒரு 4 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் சரௌண்டிங்ஸ்க்கு எதுவுமே கிடையாது சில வருடங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைச்சு இப்போ வந்து பழையபடின்னு சொல்ல முடியாது, ஒரு வந்து வழக்கமான சுமூகமான நிலைக்கு வந்து திரும்பி இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட மனசில் ஆறாத ரணம் தான் அது. இன்னும் இருக்காங்க, உயிரோடு இருக்கவங்க, சர்வைவர்ஸ் வந்தாச்சுங்க. இதுதாங்க வந்து ஹைப்போ சென்டர் பார்க்கு. இதுதாங்க அந்த மானுமெண்ட்டு. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் நம்மளோட இந்த சோகம் கலந்த இந்த துயர சம்பவத்தோட சிறுகதையை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரத்தின சுருக்கமாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? பார்க்கலாமா? இந்த நாகசாகி துயர சம்பவம் நடந்த நாள் வந்து இதுதான் வந்து உலகப்போர், 2ஆம் உலகப்போரையே முடிச்சு வச்ச இடம் மற்றும் நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 9, 11 மணி, காலை 11:02 நாகசாகியில் இங்கேருந்து ஒரு 30,000 ஃபீட் மேலேருந்து அமெரிக்க இராணுவப்படை அந்த புளுட்டோனியம் பாம், அதாவது அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிரோஷிமாவில் போட்டது ஆகஸ்ட் 6ஆம் தேதி, அது வந்து லிட்டில் பாய்னு சொல்கிறாங்க. அது வந்து யுரேனியம் பேஸ்டு பாம்புங்க. ஸோ இரண்டு விதமான பாம் தயாரித்து வச்சுருந்தாங்க. இந்த அணு ஆயுதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணுறது யுரேனியம் 235, புளுட்டோனியம் 235. ஸோ இது இரண்டையுமே வந்து அமெரிக்கா தயாரித்து வச்சுருந்தாங்க. அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், அந்த ரிசர்ச் சென்டரில். அதை பற்றின ஒரு படம் கூட வந்தது, பார்த்தோம், ஓப்பன்ஹீமர். ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் 11:15 ஹிரோஷிமாவில் முதல் அணுகுண்டு போடுறாங்க. அது யுரேனியம் பேஸ்ட் 15,000 கிலோ அணுகுண்டு. இதே நாகசாகியில் 3 நாள் கழித்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில் 11:02 இந்த இடம் பார்த்திங்களா, அழகாக சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து நிலப்பரப்பு. இதிலேருந்து கரெக்டாக ஒரு 30,000 ஃபீட்டில் அந்த அமெரிக்க இராணுவம் வந்து அந்த ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புளுட்டோனியம் அணுகுண்டை வந்து போடுறாங்க. 30,000 ஃபீட்லேருந்து போடுறாங்க. கரெக்டாக எந்த இடத்துல வெடிக்க வச்சாங்கன்னா பேஸ் இதிலேருந்து 1500 ஃபீட்டுங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் மேலே நிலப்பரப்புலேருந்து அதை வெடிக்க வச்சாங்க, டிட்டனேட் பண்ணாங்க. அது வெடித்த உடனே, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில். மிகப்பெரிய லெவலில் தீப்பிழம்பு உருவாச்சு. தீப்பிழம்பு புகை அப்படியே வந்து அதோட வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 டிகிரி செல்சியஸுங்க. பாயிலிங் பாயிண்ட், தண்ணியோட கொதி இது இருக்குது பார்த்திங்களா, வேப்பர் ஆகிறது, அது 100 டிகிரி செல்சியஸ். 1500 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு வந்து இரும்பே உருகிரும். இரும்பே உருகிறதே 1500. ஆனால் இது ப்ரொடியூஸ் பண்ண ஹீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெப்பம், அதோட டெம்பரேச்சர் வந்து 4000 டிகிரி டு 5000 டிகிரி. அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், மனிதன் அப்படியே சாம்பல் ஆனாங்க, எல்லாம் சாம்பல் ஆனாங்க சுற்றியும். ஸோ இங்கே தான் போட்டாங்க, இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல இதுக்கிட்டேருந்து மேலே 500 மீட்டரில் அது வெடிக்குது. அப்படியே இந்த இடத்துல இதாகுது. இந்த இடம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக இருந்த மக்கள் எல்லாம் வந்து உடனே வந்து அப்படியே சாம்பல் ஆகிறாங்க, உருகிடுறாங்க அப்படியே உடனே. அப்போ மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 பேர் மக்கள் வந்து இறக்குறாங்க நாகசாகியில். அடுத்த 10 நாள் 15 நாளுக்குள்ளே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70-75,000 பேர் வந்து இந்த நாகசாகி அட்டாமிக் பாம்னால் வந்து இறக்குறாங்க. அது இறப்பு அதோடு மட்டும் நிற்கல, கிட்டத்தட்ட பல்வேறு ஜெனரேஷன்ஸாக அது வந்து அது பாதிக்குது. இப்போயும் அதோட சர்வைவர்ஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க, வயசானவங்க. பட் என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து முடி போச்சு, கேன்சர் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இதை பற்றினா நம்ம படிச்சிருப்போம். ட்ரௌமா, அதாவது மிகப்பெரிய லெவலில் மனபாதிப்புக்கு உள்ளானாங்க. யோசிச்சு பாருங்கள், கண்ணு முன்னாடி அப்படி எரிஞ்சு ஒருத்தர் சாம்பலாகிறத பார்த்தா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க முடியுமா என்ன? ஆனாலும் இருந்தாங்க. இது வந்து இன்றைக்கி இந்த ஒரு துயர சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற உலக சொல்கிறதுக்காகவே அதிலேருந்து உயிர் பொழைச்சவங்கெல்லாம் வந்து அதுக்கு பேர் ஒன்று இருக்குங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. சர்வைவர்ஸுக்குன்னே ஒரு பேர் சொல்கிறாங்க, ஹிபகுஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்டாமிக் பாம் சர்வைவர்ஸ் அதிலேருந்து பொழைச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிலங்க.
அப்படி ஒரு நரகத்தை வந்து நேரில் பார்த்துட்டு தன்னோட தோழி, தன்னோட சொந்தக்காரங்க, பையன், குழந்தைகள் சாகிறத பார்த்து அவங்க இன்னும் அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருக்காங்க. சில பேருக்கு அடிபட்டு காயங்கள்லேருந்து புரிச்சு வந்தவங்க இருக்காங்க. தூரத்தில் இருந்தவங்கலாம் இங்கே சுற்றி அந்த 4 கிலோமீட்டர் இங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மொத்தமே சில லட்சங்கள் தான், 5 லட்சம் 3-4 லட்சமே என்னமோ தான் மொத்த நாகசாகியோட மக்கள் தொகையே. நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் அது போட்ட இடம். இதுக்கு பேர் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி இது போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு மேலே ஒரு 1500 ஃபீட்டில் தான், 500 மீட்டரில் தான் வந்து அது உங்களுக்கு வெடிச்சுது. அப்படியே இங்கே அப்படியே தீப்பிழம்பு, இதுதான் மெயின் இடம் பாதிக்கப்பட்டது. இதிலேருந்து அப்படியே பரவுது. 4000 டிகிரி செல்சியஸில் தீப்பிழம்பு அப்படியே எல்லாம் நாசமாகுது. பில்டிங் உடையுது, உருகுது, கருகுது. மக்கள் அப்படியே சாம்பலாகிறாங்க. அதனால் பேசவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிக வரலாற்றிலே மிக மோசமான பேரழிவு நடந்த நாள். அதோட ஜப்பான் சரண்டர் ஆகுது அமெரிக்காவுக்கிட்ட. 2ஆம் உலகப்போர் பசிபிக்கில் நிறைவுக்கு வருது. உலகத்தில் 2ஆம் உலகப்போர் நிறைவுக்கு வருது. ஸோ அந்த நாள் ஆகஸ்ட் 9 காலை 11:02 இந்த இடம்தான். ஜப்பானோட ஒட்டுமொத்த இதையே திருப்பி போட்ட நாட்கள் 2. ஒன்று ஹிரோஷிமா சம்பவம், இன்னொன்று நாகசாகி. ஆகஸ்ட் 6 காலையில் 8:15, ஆகஸ்ட் 9 காலையில் 11:02. பட் ஹிரோஷிமாவுக்கு அப்புறமும் வந்து முறுக்கிட்டு நின்ற ஜப்பான் நாகசாகி சம்பவத்துக்கு அப்புறம் அடிபணிச்சிட்டாங்க அமெரிக்காவில். நாங்கள் வந்து நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போர் அதோட முடிவுக்கு வருது 2ஆம் உலகப்போர். ஸோ அது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேரழிவு மற்றும் போர் நிறுத்தத்துக்கான நாள் தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற இடம். அப்படியே இதே இடம் ஒரு பிளாக் இது சிம்பிளில் இது போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மெமோரியல் மாதிரி, நினைவிடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. முறுக்கிட்டு நின்ற ஜப்பான், ரொம்ப ஃபிரோஷியஸ் அக்ரெசிவாக இருந்த ஜப்பான் ரொம்ப அப்படியே வந்து மனம் உருகி ரொம்ப அமைதியும் அன்பையும் இனிமேல் வந்து சண்டையே வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்த நிகழ்ச்சி இதுதான். அதுக்கு முன்னாடி ஜப்பான் எப்படி இருந்தாங்க 2ஆம் உலகப்போரில்? பசிபிக்கில் அட்ராசிட்டிஸ் நிறைய பண்ணாங்க, நிறையா நாடுகள் பிடிச்சாங்க, சைனீஸை பிடிச்சாங்க. இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சில இடங்கள்லாம் இது பண்ண பார்த்துருப்போம். பொர்னியோலெல்லாம் வந்து பிடிச்சி வச்சு பல்வேறு துன்பல் படுத்தினாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருந்த ஜப்பான் ரொம்ப அன்புக்கு அப்படியே இதாக மாறினது வந்து இந்த 2 நிகழ்வுகள் தான். இதுக்கு அப்போ விட்டவங்க தான். அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றம் மட்டும்தான் அவங்க இதில் இருந்தது. பழைய ஆக்ரோஷம் இல்லை, அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்கதை ஒன்று இருக்குல்ல, அதை உங்களுக்கு மற்றவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இதை மட்டும் சொல்லுவாங்க. நான் முன்கதையை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டோமா, அங்கே ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், ஒரு இறந்த பிள்ளைய. ஐயோ, அது வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. வாரம் நினைக்கிறேங்க, வாரமாக மாதமோ அந்த உயிர் பிழைச்சவங்க இருக்காங்கல்ல, சிகாபா சர்வைவர்ஸ், அவங்க வந்து கரெக்டாக 11:02 இங்கே தான் ஒரு பெல் இருக்க மாட்டிருக்கு, வந்து அந்த பெல் அடிப்பாங்களாமா. அதாவது அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகவும், அதே சமயம் இன்னொரு அணு ஆயுத பேரழிவு உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக. பார்த்தீங்களா, 8/9/1102 என்ன சொல்ல வருது? ஆகஸ்ட் 9. இவங்க எப்படின்னா மந்த்தை ஃபஸ்ட்டு போடுவாங்க, அப்புறம் தான் டேட்டை போடுவாங்க. அதனால் உங்களுக்கு 8/9 இருக்குது. இது செப்டம்பர் 18 படிச்சிடக்கூடாது, ஆகஸ்ட் 9. ஸோ மந்த்து, டேட்டு, இயர் பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு அம்மா வந்து ஒரு இழந்த குழந்தையை வச்சு கண்ணீரோடு நிற்கிற மாதிரி. சுற்றியும் ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருந்ததுங்க. இந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. அப்படியே தரமட்டமாச்சு, குழந்தைகள்லாம் அப்படியே சாம்பல் ஆனாங்க. வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் இருந்தது. மெடிக்கல், அதாவது இவங்க ஸ்டூடெண்ட்ஸு, வாத்தியார் எல்லாம் அப்படியே கருகி சாம்பல் ஆனாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஆரம்பத்தை பார்த்துருவோமா? ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். முன்கதை சுருக்கமாக சொல்லிடுறேன். 2ஆம் உலகப்போர் ஆரம்பித்தது அந்த 1940s ஆரம்பத்தில் ஒரு 4 வருஷம் நடந்தது. முடிவுக்கு வந்தது 1945 இங்கே தான். இது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனியை வந்து உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப்போர் 2 குழுக்கள் மத்தியில் நடந்தது. 2 அணியாக பிரிஞ்சு நின்னாங்க. ஒன்று அலைடு, இன்னொன்று ஆக்சிஸு. அந்த ஆக்சிஸில் தான் முக்கியமாக 3 பேர் ஜெர்மனி, இட்டாலி நினைக்கிறேன், அது மட்டும் உறுதியாக தெரியல. ஜெர்மனி மற்றும் ஜப்பான். ஜெர்மனி இட்டாலியெல்லாம் அங்கே சண்டை போட்டாங்க, யூரோப்பில் சண்டை போட்டாங்க. இந்த பக்கம் பசிபிக்கில் ஜப்பான் சண்டை போட்டாங்க. இன்னொரு அணியாக நின்னது அலைடு. அதில் தான் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, ஈவன் ரஷ்யா,
இவங்கெல்லாம் ஒரு அணியாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பக்கம் போர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி இட்டாலியோட, அதாவது முசோலினி முக்கியமாக ஹிட்லரோட, இந்த பக்கம் பசிபிக்கில் ஜப்பானோட. பட் இதுக்கு ஏன் ஜப்பான் உள்ளே வந்தாங்க 2ஆம் உலகப் போர்? இதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி இவங்க பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணது. பட் அது எதுக்காக அப்படின்னா, பட் ஒரே இடத்துல சுத்தமாக இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டே பேசிட்டு வருவோமா, அப்படி மேலே போயிட்டு வாங்க. இது மாதிரி இலையுதிர் காலத்தில் தான் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வின்ட்ரு, ஹெவி வின்ட்ரு போயிட்டுருக்கு நார்த்தில். இங்கே இப்போ தான் ஆட்டமே வந்துருக்குது. அப்படின்னா பார்த்துக்குங்க, இங்கே பெருசாக வின்ட்ரு இருக்காதுங்க சதர்ன் இதில். 0 கீழே அவ்வளோ சீக்கிரம் போகாது. மோஸ்ட்லி எல்லாம் பாசிட்டிவ் 5, 6 நைட்டு, பகல் எல்லாம் 10, 12 இப்படி தான் இருக்கும். ஏன்னா நல்ல கீழே வந்துடும் நம்ம லாட்டிடியூட் இதில், லாங்கிடியூட் இதில். ஒரு குட்டி கெனால் இருக்கு. ஸோ ஜப்பான் வந்து அந்த தெரியும் உங்களுக்கு 19th செஞ்சுரியில் 1860s அந்த மீஜி ரிஸ்டோரேஷன் நடந்தது, நம்ம பார்த்துருப்போம் டோக்கியோவில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய குறுநில மன்னர்கள், அவங்களுக்கு கீழே வந்து இந்த ஃபியூடல் சிஸ்டம் இருந்ததுங்க. அதாவது இந்த ஜமீன்தார் முறை மாதிரி இருக்கும். நிலத்தெல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கீழே எல்லாம் அடியாட்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நில ஜமீன்தார்கள் நம்ம ஊரில் இருந்ததில் ஃபியூடல் சிஸ்டம் அது இருந்தது. அதை மாற்றி ஒரு பேரரசாக மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணது வந்து அந்த மீஜிங்கிறவர். ஸோ அதனால தான் அந்த மீஜி ரிஸ்டோரேஷன் சொல்கிறாங்க. அந்த பீரியடில் தான், அந்த 19th century, அந்த 1870s மேலே தான் மிகப்பெரிய லெவலில் ஜப்பான் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நாடு, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளேயே இவங்களே ஒரு சுய சார்பு விவசாயமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் உலகத்தோட மிகப்பெரிய லெவலில் ட்ரேடு, அதாவது இது பண்ணது எல்லாமே, இப்போ ட்ரேடெல்லாம் பண்ணது, வணிகம் பண்ணது, அப்புறம் நிறையா வந்து மிகப்பெரிய லெவலில் பொருளாதார அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தது. நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள்லாம் அமைஞ்சது எல்லாம் அந்த பீரியடில் தான். 19th century பாதிக்கு மேலே 70 கீழே தான் மிகப்பெரிய ஜப்பான் வளருது அந்த மீஜி கீழே. அதுக்கப்புறம் 1ஆம் உலகப் போர் வருது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 1930s தான் வந்து ஜப்பான் வந்து பேரரசாக இருந்ததுங்க. ஜப்பான் எம்பரராக இருந்தது. ஜப்பான் ஏகாபத்தியம் மிகப்பெரிய லெவலில் கொடுமைகள் பண்ணாங்க. இதெல்லாம் போய் பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு சைனாக்குள்ளே என்ட்ராகி அந்த மஞ்சூரியன்னு சொல்லுவாங்கள்ல, நான் கூட அந்த ஹார்பின்லாம் போயிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்னது கோல்டஸ்ட் சிட்டி இன் சைனா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைனா. ஸோ அந்த சைட்லாம் போய் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிவிட்டு, அங்கே எண்ணெய் சைனாவில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் வளம், தாது பொருட்கள் வளம்லாம் இருக்குது அந்த நார்த் ஈஸ்ட் இதில். ஸோ அதுக்காக போய் கேப்சர் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஜப்பானை மிகப்பெரிய லெவலில் ஒரு வேர்ல்டு பவர் ஆக்கணும், மிகப்பெரிய லெவலில் ஒரு தொழிற்சாலைகள் வணிக ரீதியாக மிகப்பெரிய லெவலில் வந்து நாடை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் சுற்றி உள்ள நாடுகள்லாம் போய் உள்ள இயற்கை தாது வளங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு வர்றதுக்காக பண்ணாங்க. பிரிட்டிஷ் வேறு விதமாக பண்ணாங்க, இவங்க ஒரு விதமாக பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து சைனாவில் போய் வந்து மிகப்பெரிய லெவலில் அதை மஞ்சூரியாவை கைப்பற்றி இது பண்ணது, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்குல்லைங்க, முக்கியமாக இண்டோ சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டோ சைனாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வியட்நாமு, கம்போடியா, லாவோ, ஈவன் தாய்லாண்டு கூட சொல்லலாம், பர்மா கூட இண்டோ சைனான்னு சொல்லலாம். ஸோ இந்த நாடுகள்லாம் இண்டோ சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டோ சைனாங்கிறது சைனாவுக்கு கீழே இருக்க சவுத் ஈஸ்ட் நாடுகளை தான் வந்து இண்டோ சைனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடுகளையும் போய் கேப்சர் பண்ணி அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்கள், தாது பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்களை துன்புறுத்துகிறாங்க, மிகப்பெரிய லெவலில் சேட்டைகள் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து அந்த பேரரசு கீழே உள்ளது. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அமெரிக்கா வந்து தடுக்க பார்க்குறாங்க. இந்த ஜப்பானுக்கு இங்கேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது இந்த இதிலேருந்து போகிற இண்டோ சைனாவிலேருந்து போகிற இதெல்லாம் வந்து தடுக்கிறாங்க, பொருள்கள்லாம் அங்கே போகிறத. ஸோ இதனால் வந்து எரிச்சல் அடைகிற ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நம்ம வந்து அமெரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா வேலையாகாது, இல்லைன்னா நம்ம வேலையை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பேர்ல் ஹார்பர் இருக்கு இல்லைங்க, ஹவாய் தீவுகள், அங்கே வந்து 1941 டிசம்பர் 7ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக டேட்டு, அமெரிக்காவோட கருப்பு நாள் அது. அங்கே போய் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அது வந்து அப்போ உலகப்போர் ஆரம்பித்த சமயம். இந்த வெஸ்டர்ன் யூரோப்பிங்கெல்லாம் பசிபிக்கில் இல்லை அப்போ போர். அங்கே போய் மிகப்பெரிய லெவலில் அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து அமெரிக்காவோட போர் கப்பல்களும் சரி, விமானங்களும் சரி, போர் விமானங்களும் சரி, எல்லாம் அங்கே தான் இருக்குது. மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி தரமட்டமாக்குறாங்க பேர்ல் ஹார்பரை. ஏகப்பட்டவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போர் வீரர்கள் மக்கள் இறக்குறாங்க. மிகப்பெரிய லெவலில் அமெரிக்கா கோபமாகுது. அமெரிக்கா 2ஆம் உலகப் போர் உள்ளே வந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் ஜப்பான் பண்ணதுனால தான். அப்போ ஆரம்பித்தது. போய் ஜப்பானை காலி பண்ணுங்கன்னு வந்து இறங்கினாங்க அமெரிக்கா வந்து பசிபிக் கடலில் உள்ள வந்து கப்பல்கள் மூலியமாக, இராணுவ ஃப்ளைட்ஸ் மூலியமாக மிகப்பெரிய லெவலில்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1942 உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பசிபிக்கில் நிறைய தீவுகள் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா ஹவாயிலேருந்து அப்படியே வர ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா வரும். அதுக்கப்புறம் குக் ஐலாண்ட்ஸ் வரும், சமோவா தீவுகள், அப்படியே ஃபிஜி, சாலமன் தீவுகள், வனுவட்டு, பப்புவா நியூகினி வந்தீங்கன்னா அப்படியே கீழே ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஃபிலிப்பைன்ஸுக்கு மேலே அப்படியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வரும், ஜப்பான் வரும். இப்போ நம்ம இருக்கிற இடம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடமா. ஜப்பான் ஆர்மியும் ஃபுல்லாக பசிபிக்கில் ஊடுருவிடுறாங்க. ஸோ பசிபிக் தீவுகளில் ஃபுல்லாக அமெரிக்கா இவங்கெல்லாம் கூட்டுப்படை, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே இவங்க எல்லாத்துக்கும் நாம் இந்த ஜப்பானிய படைகளோட சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. 42, 43, 44 இது எல்லாமே. 1945 இவங்கள வந்து வீழ்த்திடுறாங்க. ஜெர்மனியை யூரோப்பில் வீழ்த்திடுறாங்க. ஸோ ஹிட்லர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே போர் முடிவுக்கு வந்துருச்சு யூரோப்பில். ஆனால் அதே சமயம் பசிபிக்கில் ஜப்பான் இன்னும் மூர்க்கமாக சண்டை போடுறாங்க. போர் முடிவுக்கே வரமாட்டேங்குது. ஜப்பானுடைய பேரரசர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று போராடு இல்லைன்னா செத்துமடி அப்படிங்கிறாரு. தன்மானத்தை விட்டுட்டு அமெரிக்காட்ட சரண்டர் ஆக முடியாது, சாக வேணாலும் சாகலாமே ஒழிய அவங்க அமெரிக்காட்ட வந்து சரணடையக்கூடாது அப்படிங்கிறது ஜப்பானோட எண்ணமாக இருந்தது. ஜப்பான் அப்பாண்ட அரசரோடது, பேரரசோடது. இதனால் வேறு வழி இல்லாமல் அது கீழே அந்த இராணுவம், கமாண்டோஸு, அந்த ஆர்மி இவங்க எல்லாமே வந்து மூர்க்கத்தனமாக போராடுறாங்க, இது பண்ணுறாங்க, பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வந்து நிறைய இடங்களில், டோக்கியோலெல்லாம் பார்த்திங்கன்னா 1945 ஜூன் ஜூலை சமயத்திலேயே வந்து மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது ஃபுல்லாக நார்மல் துப்பாக்கி சூடுகள், பாம்ஸ் எல்லாம் போட்டு, அணு ஆயுதம் யூஸ் பண்ணல, நார்மல் பாம்ஸ் போட்டு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. நிறைய பேர் அப்போயே வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க ஜப்பான் ஃபுல்லாக. ஆனாலும் ஜப்பான் இறங்கி வரல, போர் நிறுத்தத்துக்கு தயாராகலை, விட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா நியூயார்க் இருக்குல்ல, மன்ஹாட்டன், அது பேரே மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இப்போ படம் கூட வந்தது, ஓப்பன்ஹீமர். அவர் தான் வந்து முக்கியமான சயின்டிஸ்ட் அந்த அணுகுண்டு தயாரிச்சது. படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கல படம். $2 பில்லியன் அமெரிக்கன் டாலருங்க. அப்போவே 16,000 கோடி செலவு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணி 1945 ஏப்ரல் மாதம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி தயாரிச்சிடுறாங்க. அது டெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த தாக்குதல் நடத்துவோம் ஜப்பான் மேலே. அதாவது வீரர்களை இறக்கி லேண்டில், அதாவது நிலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவோம், தாக்குதல் நடத்தி ஜப்பானை கைப்பற்றுவோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அப்படி இறங்குனா பல லட்சம் மக்கள் உயிர் இழக்க வேண்டியிருக்கும். அது ஜப்பான் சைட்லேயும் சரி, வீரர்களும் சரி, பொதுமக்களும் சரி, ஜப்பான் சைடில் இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் வந்து அமெரிக்க சைடில் மிகப்பெரிய லெவலில் வந்து இராணுவ வீரர்கள் வந்து இறப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவ்வளோ மூர்க்கமாக போரிடுறாங்க ஜப்பான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது, அப்போ தான் முதல் பிரசிடென்ட் இருந்து அப்போ பிரசிடென்ட் ஒருத்தர் வராரு நினைக்கிறேன், அவர் பேர் கீழே போடுறேன். அவர் வந்து தைரியமாக முடிவெடுக்கிறாரு. ஒரே வழி இந்த 2ஆம் உலக போரை நிறுத்தணும் அப்படின்னா அணு ஆயுதத்தை ஜப்பான் மேலே பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு. அதான் ஆல்ரெடி ரெடியாக இருக்கே, டெஸ்ட்லாம் பண்ணி பயன்படுத்தியே ஆகணும். பயன்படுத்தி கண்டிப்பாக மக்கள் இறப்பாங்க ஆயிரக்கணக்கில். ஆனால் மிகப்பெரிய லெவலில் லட்சக்கணக்கில், பல லட்சம் மக்கள் இறக்கிறதுக்கு பதிலாக ஒரு சில லட்சம் மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து ஜப்பானை மண்டியிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ரூவல் கொடுக்குறாரு அணுகுண்டு போடுறதுக்கு. முதல் அணுகுண்டு ஹிரோஷிமாவில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் 8:15 போடுறாங்க. 15,000 கிலோ யுரேனியம் 235 அணுகுண்டு. ஸோ அது கிட்டத்தட்ட, அது நம்ம போகலை ஹிரோஷிமா, அங்கே போடுறாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே 1 லட்சம் மக்கள் வந்து இறக்குறாங்க. அணுகுண்டு வெடிச்சு ஃபுல்லாக தீப்பிழம்பாயி. ஹலோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க பாருங்கள். ஸோ இதாங்க அந்த மியூசியம் என்ட்ரி. ஸோ நம்ம போவோம் அட்டாமிக் மியூசியம். வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, பட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் போடுறாங்க. உடனே வந்து 1 லட்சம் பேர் சாகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா அதில் காயங்கள் பட்டு உயிருக்கு போராடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒரு 50,000 பேர், கிட்டத்தட்ட ஹிரோஷிமாவில் மட்டும் 1,50,000 பேர் டு 2 லட்சம் பேர் வந்து இறக்குறாங்க. அதனால் வந்து அது அப்போ இருந்தது. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் அந்த போர் இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இறந்தது. கேன்சர் இப்போ வரைக்கும் கூட வந்து
அந்த இங்கே இருந்த அதில் பாதிக்கப்பட்ட மக்களோட வம்சாவளியினர்கள் வந்து கேன்சர் வந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வந்து ஊனமுற்றவங்களோ அந்த மாதிரி பிறந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். இப்போ வந்து மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய லெவலில் டெக்னாலஜிக்கல் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு மருத்துவத்துறையில், அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த டைமில் நிறைய பேர் வந்து அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஊனமாக பிறந்தாங்க, பல்வேறு குறைபாடுகளோட பிறந்தாங்க. முக்கியமாக கேன்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. மனதளவில் நிறைய பேருக்கு வந்து இதாக ஊனமாயிட்டாங்க. இது மாதிரி பல்வேறு இது இருந்ததுங்க. ஸோ அப்படி நம்ம கூட படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில், பயங்கரமாக புல் பூண்டு கூட முளைக்கல ஹிரோஷிமா நாகசாமியில், அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? இதுதான் கொடுமையே. போட்டதுக்கப்புறம் ஜப்பான் உடனே இது முடிஞ்ச உடனே சரண்டர் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே தாங்க முடியாது, மக்களை இழக்க முடியாது, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க, பேரரசு எழுதி கொடுத்துட்றாங்க. இதோட நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், போர் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிவிட்டு 7 வருஷம் 1945 1950 to 53 வரைக்கும் அமெரிக்க படைகள் இங்கே தான் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கோல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு கம்யூனிசத்தை இது பண்ணுறாங்க, சோவியத்தாக இருந்தது, ரஷ்யான்னு கூட சொல்லக்கூடாது, சோவியத் யூனியன். அதே சமயம் ஜப்பான் வந்து ரஷ்யா வந்து ஜப்பான் கைக்குள்ளே கொண்டு வர பார்க்குது கம்யூனிசத்துக்குள்ளே. ஆனால் ஜப்பான் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பானை, முக்கியமாக பசிபிக்கில் ஜப்பானை வந்து அதோட ஒரு சொந்த ஆலியாக, அதாவது ஒரு நெருங்கிய நண்பனாக வச்சுக்க பார்க்குது. ஜப்பானுக்குள்ளே சோஷியலிசம் வந்துடக்கூடாது, இது கம்யூனிசம் வந்துடக்கூடாது, ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பேரரசு எம்பரர்லேருந்து டெமோக்ராட்டிக் ஜப்பானாக மாறுது. அதுக்கு மிகப்பெரிய இப்போ இந்த உதவிகள்லாம் வந்து ஜப்பான் செய்கிறாங்க. ஒன்று, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அணுகுண்டு போட்டோம், மன்னிப்பு கேட்கணுங்கிற விதமாக செஞ்சாங்க, நல்லது, அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் சித்தாந்த ரீதியாக ஜப்பான் வந்து கம்யூனிஸ்ட் இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொரியாவுக்கும் அதான் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் சித்தாந்த ரீதியாக வந்து இந்த முக்கியமாக இந்த கிழக்காசிய நாடுகளில் மிகப்பெரிய வேலையை அப்போ ஜப்பான் அமெரிக்கா செஞ்சுருக்கு. அந்த வியட்நாம் வரப்பையும் பார்த்தோம், 1960ஸ்லேயும் அதே தான். நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம் சித்தாந்த போரில் அமெரிக்கா வந்து சவுத் வியட்நாமுக்கு ஹெல்ப் பண்ணி, ஆனால் தோத்துட்டு தான் வந்தாங்க கடைசியில், அது வேற ஒரு விஷயம் விடுங்க. சைனா வந்து நார்த் வியட்நாமுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அது கடைசியில் அமெரிக்கா தோத்துட்டு வெளியில் போனாங்க. பார்த்தோம் நம்ம வியட்நாம் இதை போடைய ஹோச்சிமின் சிட்டிலெலாம் பார்த்தோமே, அண்டர் கிரவுண்டு இது எல்லாமே. அதே மாதிரி கொரியாலையும் நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிஞ்சது, கொரியன் வார் 1950s, அதையும் நம்ம பார்த்தோம் நேரில் போயிட்டு. சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டர்லாம் அதுவும் அதே மாதிரி தான், சித்தாந்த போர் தான், கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம் தான். ஸோ மொத்தத்தில் ஜப்பான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை, தமிழில் வந்து நமக்கு பிடிக்காது எப்படி, அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்காது எப்படி மன்னிப்போ, இந்த தமிழில் பிடிக்காத அமெரிக்காவுக்கு பிடிக்காத வார்த்தை வந்து கம்யூனிசம், சோஷியலிசம். கேபிட்டலிசம் தான் அவங்களுக்கு வேணும், முதலாளித்துவம். ஸோ அது வந்து அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வியட்நாம் வாரும் சரி, கொரியன் இதில் வந்து சவுத் கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதும் சரி, ஜப்பானோட நண்பனாகி அவங்களுக்கு இவ்வளோ அவங்களே பாம்பு போட்டு அழிச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் இங்கேயே இருந்து பல்வேறு விதமான ஹெல்ப்பு, பண ரீதியாகவும் சரி, பல்வேறு விதங்கள் பொருள்கள் மூலியமாகவும் சரி. அப்போல்லாம் மிகப்பெரிய லெவலில் சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்படுச்சுங்க. சாப்பாட்டுக்கு, உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அமெரிக்கா மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேயே வந்து ஒரு ஆர்மி வந்து 7 வருஷம் அமெரிக்கன் ஆர்மி இருந்து ஜப்பான் தன் மறுபடியும் பழையபடி அந்த 40ஸ்க்கு முன்னாடி போருக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் ஒரு ரீஸ்டோரேஷனே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் வளர்ந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜப்பான் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய லெவலில் ஜப்பான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நாடாகுதுங்க. அது தொழில்கூடங்கள், மேனுஃபேக்சரிங், தயாரிப்புகள் இப்படின்னு மிகப்பெரிய லெவலில் வந்து ஜப்பான் முன்னேறதுக்கு வந்து நாடாகுது. மிகப்பெரிய லெவலில் இதில் முன்னேறுறாங்க. ஆட்டோமொபைல், அதாவது கார் தயாரிக்கிறது, வண்டி தயாரிக்கிறது, இதில் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இதில் மிகப்பெரிய லெவலில் வந்து உலகத்துக்கே வந்து இது பண்ணுறாங்க. சோனி இப்போவும் நம்பர் 1 கார் மேனுஃபேக்சரர். அதிக அளவு உலகம் ஃபுல்லாக மக்களை கார் சேல் பண்ணுற யாருதுன்னா டொயோட்டா, ஜப்பான் தான். டொயோட்டா மிகப்பெரிய கம்பெனி, ஹோண்டா மிகப்பெரிய கம்பெனி, சுசுக்கி மிகப்பெரிய கம்பெனி, மிட்சுபிஷி இந்தியாவில் தான் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கம்பெனி, நிசான் இப்போ தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது, நிசான் மிகப்பெரிய கம்பெனி. இவ்வளோ மாதிரி ஒரு 5-6 வந்து ஜெயன்ஸ் இருக்காங்க, ஆட்டோமொபைல் ஜெயன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சரி மிகப்பெரிய லெவலில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் சைனா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொரியா நல்லா வந்துட்டாங்க, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சரி, அந்த பக்கம் கார்லேயும் கியா, ஹூண்டா எல்லாம். பட்
ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸில் உலகத்துக்கே முன்னோடி மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். இதெல்லாம் நடந்தது 1960s 70s 80ஸில். மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் காலுது. ஜப்பான் மிராக்கிள் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாடாக வந்துருக்குங்க ஜப்பான். ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்ச ஒரு குட்டி ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஜப்பான் மக்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்த கோபம் ஆக்ரோஷம் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டாங்க. வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக தன்மையாக உதவி செய்யும் விதமாக ரொம்ப மனிதாபிமானம் மிக்க மக்களாக மாறிட்டாங்க. இதெல்லாமே நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜப்பான் மக்களை பார்க்கும்போதே எங்களுக்கே தெரியும். என்ன தான் அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை வந்து இழைச்சிருந்தா கூட மன்னிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. இப்போ எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்னா, அமெரிக்காவை விட முன்னேறி பழி வாங்கினாங்க. அதாவது தான் எதிரி முன்னாடி வாழ்ந்து காட்டி முன்னேறது இருக்குல்ல, அதை ஜப்பான் பண்ணாங்க. பயங்கரமாக முன்னேறினாங்க. என்ன தான் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் ஃபோர்டு இதெல்லாம் வந்திருந்தா கூட இவங்க கார் அளவுக்கு அடிச்சுக்கா, இவங்க இன்ஜின்ஸ் அளவுக்கு உலகத்திலே இன்ஜின்ஸ் கிடையாது. டொயோட்டா இன்ஜின் தான் நம்பர் 1 இன்ஜின் சொல்லுவாங்க. நார்மல் இதில் லக்ஸரி பிளானில் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு வைங்க. பட் அதாவது இந்த ஆட்டோமொபைல் இதை வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அனைத்து சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது ஜப்பானோட கார்கள் தான். சுசுக்கி சரி, நம்ம ஊரில் மாருதி சுசுக்கி, அது அவங்களோட டைப் வச்சு சுசுக்கி, அப்புறம் வந்து ஹோண்டா, இவங்க இது எல்லாமே தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணுன்னு அந்த ஹிஸ்ட்ரி புக் படிக்கும்போதே ஒரு ஆசை, நம்ம வாழ்க்கையில் ஜப்பான் போனால் ஹிரோஷிமா நாகசாகிலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு. போன தடவை நான் 2019 வரும்போது சவுத்தே வரல, ஃபுல்லாக அந்த நார்த்லேயே பார்த்து முடிச்சிட்டேன். பட் இந்த தடவை உங்களுக்கு சவுத்தும் காட்டணும், இந்த பர்டிகுலராக பெருசாக யாரும் காட்டாத நாகசாகி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை படித்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறது. ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தகவல்கள் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை டேட்டாவில் தப்பாக இருந்திருந்தாலோ இல்லை சொல்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க. நான் லைவாக பேசிகிட்டு இருக்கேன், ரான்ரியலாக பல டேக்கெல்லாம் கிடையாது, ஒரே டேக்கு தான். சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, ஓகேவா? வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னே கேட்டு. மேபி பணம் இருக்கலாம், டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஸோ காசு கொடுத்து தான் போகணும். ஹலோ எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்களேன். டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இண்டிவிஜுவல் வந்து 200 தான், ரொம்ப கம்மியாக தான் பணம் வாங்குறாங்க. 120 ரூபா தான். டிக்கெட் வாங்கி வீடியோ எடுக்கலாமான்னு தெரில, நான் கேட்டுறேன். ஓகேவா? கேட்டு ஓகே நான் வீடியோ எடுக்கலாம். போகலாங்களா? ஸோ இப்போ இது 2000s தான் கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இந்த நாகசாகி அட்டாமிக் பாம் மியூசியம் கலெக்ஷன் வித்தியாசமான ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க. மேலே ஒரு கிளாஸ் டோமு. இப்போ நம்ம வந்து 1980 60 50 வந்தாச்சுங்க. நடந்த வருஷத்துக்கே வந்தாச்சு. 1945. டிக்கெட் கவுண்டர்லேயும் எடுக்கலாம், இல்லை மிஷின்லேயும் எடுக்கலாம். மிஷின்லேயும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டேங்க, இண்டிவிஜுவல் டிக்கெட்டு. இந்த டிக்கெட் உள்ளே இருக்கு. போராண்டாங்க அப்படியே. ஸோ ஆரம்பமே வந்து அந்த நாளை தான் குறிக்குது. 9/1945 காலை 11:02 கரெக்டாக 11:02 நின்றுச்சு பாருங்கள். வெடிச்சு சதவி இருக்குது, அதில் மிச்சமானதை மட்டும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எல்லாமே நாசமாக போச்சுங்க. அதில் இது வந்து 800 மீட்டரில் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பிளாஸ்ட். நாகசாகி அட்டாமிக் பாம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது, போட்டப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் மக்கள் எப்படி பாடுபட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்காங்கிறத அப்படியே படங்கள் மூலியமாகவும் வீடியோக்கள் மூலியமாகவும் விளக்கியிருக்காங்க. ஸ்கூல் இருந்துருக்கு, நான் சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க படிச்சிருக்காங்க. இங்கே பக்கத்தில் சர்ச் இருந்தது, உக்கார்மி கேத்தட்ரல்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் பீஸ் பார்க்கில். அதோட ஒரு இது கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு உடன் இது கூட பார்க்கலாம், நம்ம செதஞ்ச ஒரு இது. இங்கே ரூயின்ஸ் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் வந்து 1920s அந்த டைமில் இருந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸ். அது இதுக்கு முன்னாடி, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபோட்டோஸை போட்டிருக்காங்க. ஷாப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நாகசாகி ஸ்டேஷன், நாகசாகி மெடிக்கல் காலேஜ், இங்கே பாருங்கள், செனோ ஸ்ட்ரைன் டேல்கேட். இது எல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சேதமடைஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ மறுபடியும் கட்டினது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன், அதுவுமே இதாக இருக்கும். நாகசாகி பிஃபோர் த பாம்பிங், ஆகஸ்ட் 7ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதான் நாகசாகி இப்படியே இருந்தது. இந்த இடம் தாங்க ஹைப்போ சென்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட மேலேருந்து போட்டிருக்காங்க. இங்கே இடத்துல வெடிச்சு இதாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக விழுந்து இப்போ என்ன நடந்ததுங்கிற, ஐயோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தீப்பிழம்பு வெடிச்சு உருவாகிருக்குது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் பாருங்கள். வெடிச்சு மேலே வந்து க்ளவுடு மேலே வானம் வரைக்கும் அந்த இது போயிருக்கு, புகை மண்டலமாக இருந்திருக்குது.
இதில் வந்து யுரேனியம், ஹிரோஷிமாவில், நாகசாகியில் புளுட்டோனியம் 235. இதுதான் மிகப்பெரிய பாம். அதை விட அது 15,000 கிலோ, இது வந்து 21,000 கிலோ யுரேனியம் பாம். ஆனால் இங்கே வந்து அங்கேயோட இழப்பு கம்மி. ஏங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் செத்தாங்க மொத்தமாக. இங்கே வந்து ஒரு 70,000 பேர் இறந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூலு எல்லாம் அடித்து சிதறி குழந்தைங்க எல்லாம் பொசுங்கியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த முந்தின சீசனில் ருவாண்டா ஜெனோசைடு பார்த்துருப்போம். ரீசெண்டாக நடந்தது 1990s. அங்கே வீடியோ எடுக்க விடலை. ஆனால் ஜப்பானில் இது எல்லாமே வீடியோ எடுக்க விடுறாங்க. அவங்க என்ன உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது மூலிமா ஒரு நடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு துயரமான மோசமான சம்பவம். ஆனால் வாழ்க்கையில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த நியூக்ளியர் இதை எங்கேயும் பயன்படுத்தாதீங்க. உலகத்தில் வந்து அன்பையும் அமைதியையும் வந்து நிலைநாட்டுங்க அப்படிங்க சொல்ல வர்றதான் இந்த மியூசியம்ஸும் இவங்க ஜப்பான் கவர்மெண்ட்டு மக்கள் எல்லாமே சொல்ல வர்றது. உடன் இது இரும்பு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் த ஜான் விக் இதெல்லாம் அந்த இதிலேருந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேங்க, சர்ச்சிலேருந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேன். உடஞ்ச கற்கள் இதெல்லாம் சிலைகள் எல்லாமே. இது இருக்குது இல்லைங்க, ஜியாகிரஃபி நிலமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி மலைகள்ங்க. ஆக்சுவலாக இது ஒரு போர்ட் சிட்டி, அதாவது கடல் இருக்குது பக்கத்தில். ஒரு துறைமுகம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு துறைமுகம். அதனால் மிகப்பெரிய லெவலில் இங்கே வந்து ட்ரேடு இதெல்லாம் நடந்தது. அதனால தான் இங்கே குறி வச்சாங்க அமெரிக்கா. இதை வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தணும் அமெரிக்கா இது ஜப்பானுக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ ஃபுல்லாக வந்து மலைகள் இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த மலைகளை தாண்டி ஒரு எஃபெக்ட் போக முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹிரோஷிமாவோட நாகசாகியில் வந்து இது குறைவாக இருந்தது உயிரிழப்பு. ஏன்னா ஹிரோஷிமா பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லேண்டு. ஆனால் பாம்பு போட்டது 15,000 கிலோ டன் தான் யுரேனியம் 235. இங்கே வந்து சுற்றி மலைகள் இருக்கிறதுனால அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் சுற்றி மலை இருக்குது. ஒரு சைடு அப்படியே உங்களுக்கு வந்து கடல் கூட கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும், பே மாதிரி. உங்களுக்கு மேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து அங்கே 1 லட்சம் பேர் இருந்தாங்க, இங்கே 40,000 பேர் தான் இறந்தாங்க உடனே. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 70,000 பேர் இறந்தாங்க. முக்கியமான தொழில் துறைமுக நகரங்கள் தான் ஹிரோஷிமா, நாகசாகி. கடல் மேலே தான் வந்துருக்கு. ஹைப்போ சென்டர் இப்போ நம்ம பார்த்தோமே, அதுக்கு மேலே தான் வந்து 500 மீட்டரில் வெடிக்க வச்சாங்க டெட்டனேஷன். பாம்பு போட்டது 2 இடம். ஒன்று ஹிரோஷிமா, இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி தான், கடல் நகரம் தான். இன்னொன்று வந்து நாகசாகி, கடல் நகரம். வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபேட்மேன். அதை வந்து சும்மா ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது தாங்க அந்த அட்டாமிக் பாம்போட மாடலு. ஃபேட்மேன் அப்படின்னு அமெரிக்கா பேர் வச்சுருந்தாங்க இதுக்கு. புளுட்டோனியம் 235. இந்த ஊரோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த அட்டாமிக் பாம். இதுதான் அதோட இது. கிராஸ் செக்ஷன் வியூ கூட வச்சுருக்காங்க. இது எப்படி இது பண்ணாங்கன்னு. உள்ளுக்குள்ளே அந்த புளுட்டோனியம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த புளுட்டோனியம் 225. இதனால தான் இப்போ வரைக்கும் அணு சம்பந்தமான எந்த விஷயங்களும் வேண்டான்னு சொல்கிறது. அணு மூலியமாக உருவாக்குற எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் கூட இது பிரச்சனைக்கு தான் காரணம். ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணால் கூட மிகப்பெரிய லெவலில் பேரழிவை உண்டாக்கும். பட் அப்பையும் மீறி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது நிறைய குறைஞ்ச மெட்டீரியலே வந்து மிகப்பெரிய லெவலில் இதை உருவாக்க முடியும் எலக்ட்ரிசிட்டியாக. யுரேனியம் வந்து 235, புளூட்டோனியம் வந்து 239 யூஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இந்த புளூட்டோனியம் 239. ஸோ இப்போ வரைக்கும் பாம்பு போட்டாச்சா ஆகஸ்ட் 9. அதுக்கப்புறம் அதனால் விளைந்த பின் விளைவுகள் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு, ஹீட் ரே டேமேஜஸ் எல்லாமே. மரப்பலகைகள் விழுந்த இடத்துலேருந்து தள்ளி போக உங்களுக்கு வந்து ஹீட் குறைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் க்ளோத்திங், டெலிஃபோன் போல்ஸ், ட்ரீஸ் as far as 2 kilometers from the hypocenter was burned காயின்ஸுங்க பாருங்க, உருகுனது, பாதி அழிஞ்சுது. இதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு வந்து அந்த உலகத்துலையுமே நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. உயிரோடு எரிஞ்சு சாம்பராகிறது வந்து வாழ்க்கையிலே வந்து அது மிகப்பெரிய ஒரு இதுங்க. எப்படி தான் அமெரிக்காவுக்கு இது மனசு வந்ததோ அதை பண்ணேன். பட் இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் நிலவுதுங்க. அதாவது அந்த பாம்பு போட்டார்ல அந்த கேப்டனை, அந்த இதோட கேப்டனை மேலே இருந்த அவர்கிட்டே கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்களா அப்படின்னு. எனக்கெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லை. எனக்கு கவர்மெண்ட் சொன்னாங்க, எனக்கு வேலை, எனக்கு நான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லைங்க. பட் பொதுமக்கள் கிரிட்டிக்ஸில் விதமாக 2 விதமாக கருத்துக்கள் இருக்குங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மட்டும் நடக்கலை அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய லெவலில் போர் நீண்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் பல லட்சம் மக்கள் இறந்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து சில லட்சம், மொத்தமாக 2.25 லட்சம் மக்கள் இறப்போடு இது முடிவுக்கு வந்துருச்சு. இந்த 2ஆம் உலகப் போரும் ஜப்பானோட அட்ராசிட்டியும் இல்லைன்னா மிகப்பெரிய லெவலில் சேதாரங்கள் போயிட்டே தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆல்ரெடி ஜப்பான் வந்து 1945 பசிபிக்கில் ஃபுல்லாக தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தான் சரண்டர் ஆகிருப்பாங்க. இதை வந்து அமெரிக்கா பண்ணியிருக்கவே தேவையில்லை, தானாகவே போர் முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு இன்னொருத்தங்க குரூப் சொல்கிறாங்க. இன்னும் இது கிரிட்டிக் சொல்கிறாங்க.
பட் எனக்கு கேட்டால் ரெண்டாவது தான் நியாயம். இதை பண்ணியிருக்கவே தேவையில்லை. இது என்ன மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்து தான் வந்து ஒரு இதாகணுமா என்ன? இது தண்டனைக்குள்ளாம் மேலே ஒரு குழந்தையோட த பாடி காப்ஸ் ஆஃப் அ பாய், ஒரு பையன் கருகி இறந்ததோட இது போடுறதுக்கு பாருங்க. ஐயோ சத்தியமாக முடியலைங்க. சர்வைவர், அட்டாமிக் பாம்பன் சர்வைவர் கட்சுஜி யோசிடா சஃபர்ட் ஃப்ளாஷ் பவுன்ஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பிளேஸ். ஒரு சைடு மூஞ்சியில் அப்படியே கருகிருச்சுங்க மூஞ்சி. வித்தின் சர்க்கிளில் மிகப்பெரிய டேமேஜ். அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் 1 கிலோமீட்டர், அப்புறம் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்னு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நடந்த இடத்தோட இம்பேக்ட்டுக்காக. அதான் அதோட சேதாரங்கள் எல்லாமே படங்களாக விளக்கியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டு ரேடியேஷன். அது அந்த அணு ஆயுதம் மட்டும் அப்போ மட்டும் மக்களை சாகடிக்காது. நீண்ட வருடங்களுக்கு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மக்களுக்கு அடிக்கடி டயோரியா போகிறது, தலை சுற்றுறது, முடி கொட்டுறது, அப்புறம் முக்கியமாக கேன்சரு, இது மாதிரி பல்வேறு விதமான நோய்கள்னால் பாதிக்கப்பட்டாங்க. போஸ்ட் ட்ராமா ஸ்டேட்டஸ் டிஸார்டர், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் கூட அந்த பல்வேறு விதமான குறைகளோடையே பிறந்து இது இருக்கிறது. அந்த அணுக்கதிர்கள்னு சொல்லுவாங்கள்ல, இப்போல்லாம் சுத்தமாக இல்லைங்க, நார்மலாகிடுச்சு. பட் அந்த முடிஞ்ச உடனே அடுத்த 10 வருடங்கள் 20 வருடங்கள் வந்து அந்த அணுக்கதிர்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது இந்த ஏரியாவில். இப்போ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டாங்க. பட் அப்போ உயிர் பழச்சி இருக்காங்க பார்த்தியா, அவங்க மட்டும் இன்னும் அந்த அந்த நினைவுகளோடவே இருக்காங்க. கொடுமையான ஒரு நினைவலையும் சரி, மனதளவிலையும் உடலளவையும் அந்த துன்பத்தை இன்னும் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. பட் அவங்க சொல்ல வர்றது, உலகுக்கு சொல்ல வர்றது இதுதான், நாங்களே வாழும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம். அணு உலையாலையும் அணு கதிர்களாலையும் அணு குண்டாலையும் பாதிக்கப்பட்ட கடைசி இடம் நாகசாகியாகவும், கடைசி மக்கள் நாங்களாகவும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உலகத்தில் அணு குண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதில் சர்வைவ் ஆனவங்க மக்களோட கதைகள் கேட்ட ஒரு 4-5 மக்கள், வயசானவங்களும் சரி, அந்த டைமில் குழந்தையாக இருந்தவங்க, இப்போ பெரியவங்க இருந்தவங்களும் சரி, பல்வேறு காலங்களில் வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இவரெல்லாம் வந்து அப்போ டீச்சராக இருந்திருக்காரு அந்த ஸ்கூல் பக்கத்தில் 500 மீட்டரில். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம், பட் இவர் பேரந்துட்டார். அப்போச்சு குழந்தைகளாக இருந்தவங்களாம் இப்போ இன்னும் உயிரோடு இருக்காங்க, வயசானவங்களாம். அவங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. 4-5 வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப சங்கடமாக இருந்தது. தீங்கு விளைவிக்காத சக்திகள் உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஜியோ தெர்மல் எனர்ஜி, இந்த சோலார் எனர்ஜி எல்லாம் இருந்தாலும் இந்த அட்டாமிக் எனர்ஜி கட்டிட்டு அழுகிறாங்க. இது வந்து அணு பாம் போட்டதுனால, அட்டாமிக் பாம். ஆனால் அணு உலை இருக்குல்ல, மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக உலகம், அது வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய பேரழிவுகள் நடந்திருக்கு. முக்கியமாக உங்களுக்கு அந்த செர்னோபைல் பேரழிவு தெரியும்ல, உக்ரைனில் இருந்தது சோவியத் யூனியன் காலத்தில் 1986. அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ஹியூமன் எரர்னால அந்த அட்டாமிக் பிளான்ட்டு வெடித்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. சுற்றியும் மிகப்பெரிய லெவலில் அந்த அணுக்கதிர்கள் இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டூரிஸ்ட் மட்டும் இப்போ லைட்டாக சில இடங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அது போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து உயிரிழப்பு இல்லை, உங்களுக்கு அந்த அணு கசிவு இருந்தது தெரியுங்களா? இப்போ ரீசெண்ட் 2001, 2 or 3 நினைக்கிறேன், கல்பாக்கம் அணு உலை, அதுவுமே பிரச்சனை. ஸோ இந்த அணு உலைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணால் நல்லதுங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஏதோ ஒரு சின்ன இது நடக்கலாம். இங்கே ஜப்பானில் ஒன்று நடந்தது 2011 இங்கே ஒரு ஃபுகுஷிமா, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இது வருது தெரியுங்களா, நிலநடுக்கமும் சுனாமியும் வந்து தெரியுமா? 2011 நிறைய பேர் இறந்தாங்க. இது அந்த டைமில் வந்து இங்கே அணு இது வந்து கசிஞ்சது. ஸோ அதில் மக்கள் இறக்கலை, ஆனால் மிகப்பெரிய லெவலில் அந்த ஏரியாஸில் ரேடியேஷன் இருந்தது. அந்த இதனால் மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் அது இதாகிருச்சு, லீக் ஆகிருச்சு. டைம் பாம் தான் மாதிரி தான் இந்த அட்டாமிக் எனர்ஜிங்கிறது. யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து பாம்பு போட்டது கூட இந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இவங்க அங்கங்கே நாடுகள்லாம் அதுக்கப்புறம் பல்வேறு இது போட்டுக்கிட்டாங்க. நியூக்ளியர் வார் யூஸ் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸை அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணிப்பாங்க அங்கங்கே. நம்ம கூட டெஸ்ட் பண்ணவே. ஃப்ரம் நாகசாகி டு த வேர்ல்டு, இது தாங்க ஃபைனல். இது நம்ம இதை பார்த்துருவோம். இது முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்திருக்குங்க. இது மாதிரி வெளிநாடு வர்த்தகத்துக்கும் சரி. அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியுமே, 16th century போர்ச்சுகீஸ் உலகம் ஃபுல்லாக போனாங்க, பிரேசில் பிடிச்சாங்க, அப்புறம் அந்த ஸ்பானிஷ் சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் இது பண்ணாங்க, அமெரிக்காவை இது பண்ணது. ஸோ இங்கேயும் வந்திருக்காங்க போர்ச்சுகீஸ். பேஸ் ஃபார் கமர்ஷியல் இன்ட்ராக்ஷன் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ மீட்டிங் பிளேஸ் ஃபார் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ். இங்கே மெயினாக வந்து கப்பல் கட்டுற ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி உருவாகுச்சுங்க நாகசாகியில். முக்கியமாக வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் 19th century ப்ரொடக்ஷன் சென்டர். முக்கியமாக வந்து இந்த போர்க்கப்பல்கள் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே தயாரித்தாங்க. அதனால தான் மெயினாக இதை குறி வச்சாங்க அமெரிக்கா. அதாவது நாகசாகியும் ஹிரோஷிமாவையும் ரெண்டுமே துறைமுக நகரம், தொழில் நகரம், இது போர்க்கப்பல் செய்கிற நகரம். ஸோ இதை அடித்தோம்னா ஜப்பானை ஊர் குடைச்சிடலாம்
அவங்களோட மெயினாக போர் கருவிகள், அந்த போர் கப்பல்கள் எல்லாத்தையும் இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து இந்த நகரமே வந்து ஒரு அமைதிக்காகவும் கலாச்சாரத்துக்கான ஒரு ஒரு சிம்பிளாகவே வந்து மாறிடுச்சுங்க இந்த நகரமே. அண்ட் இட் சிட்டிசன்ஸ் ஹவ் அப்பீல் டு த வேர்ல்ட் எவர் சின்ஸ் அண்டர் த ஸ்லோகன் பீஸ் பிகின்ஸ் இன் நாகசாகி. மிகப்பெரிய பேரழிவு நடந்துருச்சு. அது நடந்தது கடைசி நாகசாகியாக இருக்கட்டும். இனிமேல் இப்படி ஒரு அணு ஆயுத பேரழிவு உலகத்தில் நடக்கக்கூடாது. அமைதி தலைத்தோங்கட்டும், அதோட ஆரம்பம் நாகசாகியாக இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் உறுதிமொழி எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃப்ரம் நாகசாகி டு த வேர்ல்டு. உலகத்துக்கு இந்த நாகசாகி உணர்த்துற உண்மை தான். சரி போகலாமா? இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறதுக்குல நான் போகலாமாங்க. ஐயோ என்ன ஒரு எமோஷ்னல் ஜேர்னி. எவ்வளோ மிகச்சிறப்பான மியூசியம்ங்க, அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ், மக்கள் அது சர்வைவர்ஸ்டேருந்து எடுத்த டெஸ்டிமோனியல்ஸு, அப்புறம் அதை பண்ணின சயின்டிஸ்ட் அவங்ககிட்ட இருந்து கேட்ட கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் போஸ்ட் வார் அந்த நடந்ததுக்கப்புறம் அதனால் பாதிக்கப்பட்ட நீண்ட நாள் பாதிப்புக்கான பல்வேறு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ தெளிவாக வந்து விளக்கியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து பயங்கர நெகிழ்வாகவும் இதுவும் இருந்தது. முக்கியமாக அந்த சர்வைவர்ஸ் கிட்ட இருந்து எடுத்த பேட்டிகள் அது வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்ததுங்க. திரும்ப திரும்ப சொல்ல வர்றது இதுதான். 2020 கூட ஹிரோஷிமா நாகசாகி சொல்ல வர்றது பீஸ், அமைதி. அமைதி மட்டுமே, சாந்தம், அமைதி, அன்பு, விட்டு கொடுத்தல், ஃபர்கிவ்னஸ், இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இது தயவுசெய்து மீண்டும் ஒரு போர் இது வேணாம், வன்மம் வேணாம், அமைதி தழைத்தவங்கட்டும், அன்பு தழைத்தவங்கட்டும் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஹிரோஷிமா நாகசாகி கதை நமக்கு உணர்த்துறது. ஸோ இங்கே தான் ஆரம்பித்தோம், இதே இடத்துக்கு வந்துட்டோம். வெளியில் போகலாமா? அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இப்போது இந்த இடத்த பற்றின ஒரு உங்களோட பார்வையே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அழிஞ்சு சேதாரமாகி உருகி போன ஒரு ஒரு இடம். இந்த இடம்லாம் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும். காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ வந்து வழக்கமான ஒரு நகரம் மாறி இருந்தாலும் காயங்கள் ஆறிடுச்சு. அதான அதோட தழும்புகள் வந்து அழியலன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட தழும்புகளை தான் வந்து இந்த மியூசியமை வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தது ஒட்டுமொத்தமாக இது மூலிமா உணர்த்துறது ஒன்று தான். தயவு செய்து சண்டை போடாதீங்கப்பா, வன்மை வச்சுக்காதீங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல வர்றது தான் அது. இந்த அட்டாமிக் பாம் மியூசியமுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். இந்த ஜப்பான் இதிலிருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசானதுக்கும் ஒரு சல்யூட். முக்கியமாக இப்போவும் உயிரோடு இருக்க அந்த அட்டாமிக் பாம் சர்வைவர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். போகலாம் வாங்க.